தமிழ்நாட்டின் நியாயமான நிதி உரிமையை பெறவே நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி செல்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம். காவிரி பாசன மாவட்ட விவசாயிகளுக்கு குறுவை தொகுப்பு திட்டத்தை உடனடியாக அறிவிக்குமாறு தமிழக அரசுக்கு அன்புமணி வலியுறுத்தல். பாலியல் குற்றங்களை தடுக்காத திமுக அரசையும் காவல்துறையையும் கண்டித்து அரக்கோணத்தில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்க ஐக்கிய ஜனதா தளத்தின் சஞ்சய் குமார் ஜா தலைமையிலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஜப்பான் பயணம். ஏழை நடுத்தர மக்களை பாதிக்கும் நகைக்கடன் வரைவு விதிகளை ரிசர்வ் வங்கி திரும்ப பெற வேண்டுமென மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு நடுவம் எச்சரிக்கை. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு நாளையொட்டி புதுச்சேரியில் உள்ள சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை. திருப்பத்தூர் மாவட்டம் பந்தாரப்பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்துவிட்டு மருத்துவம் பார்த்து வந்த போலி மருத்துவர் ரத்தின் கைது. மாங்கனிகளுக்கு கொள்முதல் விலை நிர்ணயிக்க கோரி கிருஷ்ணகிரி ஆட்சியர் அலுவலகம் முன்பு உழவர் பேரியக்கத்தினர் ஆர்ப்பாட்டம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 பேர் கைது. 1,5 கிலோ கஞ்சா பறிமுதல்.